ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை காலையிலேருந்து ஃபுல்லாக சண்டையாக வந்துகிட்டே இருக்குது. விஜய் பார்வதுக்கும் நம்ம விக்ரமன்றம் பாருங்க, விக்ரமுக்கும் நடக்குது. அவர் நல்லா வந்து 7:30 கூட்டிக்கிட்டே இருக்கார். கமருதீனை வந்துட்டு விஜய் பார்வதுக்கு ஆப்போசிட் வந்து மண்டையை கழுவிட்டே இருக்கார். சரிங்களா? அதை வந்து அவரே சொல்லிடவும் செய்கிறாரு. ஆனால் கமருதீனுக்கும் விஜய் பார்வதுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அம்மாவை பிடிக்க போகிறாரு, உதறி விட்டுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகையிற மாதிரி விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. சண்டை நடக்குது, போகிறாங்க, திரும்ப கமருதீன் வராரு, போகிறாங்க, திரும்ப கமருதீன் வராரு, போகிறாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சாண்ட்ரா படுத்துட்டு இருக்காங்க. இவங்க போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி நீ எதை பண்ணுறியா, நான் இதை பண்ணட்டுமா, அதை பண்ணிட்டு இதை பண்ணட்டுமா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து இப்படி பிளாக் பண்ணுறாரு. நில்லு, எங்கே போகிற அப்படின்னு. நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, என்னை விட்டுரு அப்படின்றாங்க. நில்லு, எதுக்காக பண்ணுறேன், நான் என்ன சொல்ல வந்து புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது சாண்ட்ராவும் சொல்கிறேன், அவன் சொல்லலைனாலும் நான் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பேன்டி, அது ஒரு பெரிய இது கிடையாதுன்னு அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஓகே, மற்றவங்க சொன்னால் ஓகே, நீ எப்படி சொல்லலாம், அவங்களோட கேள்வி அதுதான். நீ வந்து எனக்கு எவ்வளோ நெருக்குன்னு உனக்கு தெரியும், உனக்காக நான் நின்று இருக்கேன், எனக்காக நீ நின்று இருக்க, எல்லாம் ஓகே. ஆனால் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு சொல்லியிருக்கேனா, நீ எப்படி சொல்லுவ? அதே மாதிரி அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆக வேண்டிய பால், அதை நீ ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்கும்போது அவர் திரும்ப திரும்ப இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பிடிக்க போகிறாரு. அவங்க அப்படியே உதறிட்டு வெளியே போயிடுறாங்க. இவர் வெளியே போய் பார்வை கூப்பிட்றாரு. அவங்க கண்டுகளை பாடின்ட்டு உள்ளே போயிட்டார். நைட்டு இவரே தான் வந்துட்டு நைட்டு மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு பாடினார். இப்போ காலையில் வந்துட்டு இவராக வந்துட்டு திரும்ப பேசுகிறாரு, திரும்ப போகிறாரு, சண்டை போகிறாரு, சண்டை போகிறாரு. நம்மளுக்கு இந்த டென்னிஸ் மேட்ச்சில் வந்து பார்ப்பாங்க, பால் அப்படி அடிச்சோன்னா அப்படிக்கா போவோம், அந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் வருவோம், அந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி போட்டுட்ருக்காங்க. ஆனால் விஜய் பார்வதி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு நிலையான ஒரு விஷயமே இல்லை. இப்போ வரைக்கும் மரோராவை நினச்சிட்டு தான் இருக்கார். இன்னொரு இடத்துல ஒரு சண்டை போடும்போது இவங்க கேட்குறாங்க, நீ கேஸில் பற்றியா, அந்த பொண்ணு அஃபெண்ட் ஆகிறது தானே நீ பண்ண அப்படின்னும் போது நம்ம 2 பேர் மேலே பிரச்சனை இருக்காது, நான் ஏன் மேலே பழியப்பட்டு அது தப்பான்னு கேட்குறாரு. இப்போ அரோராவுக்கு பிரச்சனை வந்தால் என்ன, வராட்டி என்ன, அந்த பிரச்சனையை புதுசாக உண்டாக்குனதே கேஸை போட்டதே நம்ம அரோரா தானே, விஜய் பார்வதி மேலே. அது உங்கள் கணக்கு தெரியலையா? இன்னமும் அரோராவுக்கு நீங்கள் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குது, அப்படி அரோரா உங்களுக்கு என்னதாங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க கண்டுக்கவே இல்லை. நேற்றே முந்தானத்தை கலாச்சி விட்டாங்க. நீ இன்னும் இந்த பக்கம் இவ்வளோ நாள் இருந்துட்டு நீ அந்த பக்கம் போகிறேன்னு கேட்கும்போது, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் உன்ன மாதிரி வாயை விடுறது கிடையாதுடா, இந்த பக்கம் இருக்கவங்க நல்லவங்கடா, நீதிடா, நேர்மடா, நியாயண்டான்ற மாதிரி பேசினாங்க. ஓ அப்படியாப்பா, சரி பண்ணுற மாதிரி பேசிட்டு அவர் அந்த மைக் கூட சண்டை திட்டு வாங்கியிருப்பார். இப்போ வந்து நம்ம திரும்ப அரோரா பற்றி பேசுகிறாரு. அப்போ அரோரா அவங்களே கலாச்சிட்டாங்க. நீ எனக்காக நின்னியா ஒரு வாட்டியாவது, அந்த அரோரா மேட்ரு அன்றைக்கி வந்து மண்டையில் முடின்றவங்க மண்டையில் துணியை கட்டிட்டு வந்து எங்களை சண்டை போட்டாங்களே, அப்போ நீ என்ன பண்ண, அவங்க கூட வந்து சண்டை போட்டேன், நீ எனக்கா நின்ன அப்போது அப்படின்னு அவர் வந்துட்டு நாமினேஷன் தான் சொல்கிறார். இங்கே பார், நீயும் நாமினேஷன் பற்றிலாம் பண்ணியிருக்க, நான் எப்படா பண்ணேன், அது காமன் தான்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே போகுது. அப்போ இவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சாண்ட்ரா வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா, உங்ககிட்ட பேச வேணான்னு, ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, திரும்ப வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணுமா. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி பார்த்தோன்னா இந்த வீடு முழுக்க இருக்க எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க தெரியுமா, விஜய் பார்வதிக்கிட்ட பேசாதுன்னுன்றார். ஸோ அவர் இப்போ வந்து மன்னிப்பு கேட்க வரல, மன்னிப்பு கேட்டால் கேட்பான், இல்லையா அவ்வளோதான், எகிரிட்டு நம்ம பாட்டு வந்துடுவான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அப்படியே ஓட்டார். அப்புறம் பிடிச்சி நிறுத்துகிறாங்க இவங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுவே கிடையாது. கமருதீன் எப்படி இது பண்ணுவார் தெரியும், இப்போ முழிச்சிட்ருக்காரு, எந்த பக்கம் போனான்னு தெரியலையே, அரோரா பக்கம் போகிறதான்னு தெரியல. ஆனால் காலையில் மார்னிங் சாங் போட்டவுடனே அரோரா பக்கத்தில் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார். நிறைய பேர் சொன்னீங்க கமெண்ட்ஸில், அரோராலாம் சேர்த்துக்க மாட்டாங்க கமருதீன், அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க, எப்படி பேசி எப்படி மடக்கணும், என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் காலையில் அழகாக பாருங்கள், அந்த பாட்டு நடந்தவொடனே போயிட்டு ஆட பாருங்க. ஒரு 2 நாள் 3ஆம் நாள் எவ்வளோ பழைய ஃபார்முக்கு வர போகிறார் மட்டும் பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.